ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார். காட்டலாமா ஆஃபீஸை? ஓகே, ஸ்டூடெண்ட் இருக்கார். அவர் பேர் வந்து ஜிவிதேஷ். இன்றைக்கி அவர் வந்து wolfram மேத்தமெட்டிக்காவை ராஸ்பெரி பையில் ரன் பண்ண போகிறாரு. ஸோ இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட்டாக இருக்கும். இது வந்து இந்தியாவிலேயே ஃபஸ்ட் இன்ஸ்டியூட். மேத்தமெட்டிக்கா வந்து எப்படி வந்து எம்பெடட் சிஸ்டத்துலேருந்து எல்லாத்துக்குமே இந்த சாஃப்ட்வேரோட முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு எந்த விதமான இன்ஸ்டாலேஷனும் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படாது. ரைட்டுங்களா? இப்போ அவருக்கு சொல்லித்தரேன். இந்த wolfram ஆல்ஃபா அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பயங்கரமான கேப்பபிலிட்டிஸ் உள்ளது. ஃபஸ்ட்டு வந்து மேத்தமெட்டிக்கான்றதை நம்ம பார்த்துருவோம். ரைட்டுங்களா? இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு கடவுளுக்கு ஒரு கரு வர லார்டு சிவா கரு, ரைட்டுங்களா? லார்டு சிவா கரு அப்படின்னு போட்டிங்கன்னா கடவுளோட மேத்தமெட்டிக்கல் கரு வரும். சரிங்களா? அதுக்குரிய அந்த ஃபார்முலா ஃப்ரீர் சீரிஸ் ஃபார்முலா. ஸோ எதுக்குனாலும் இதில் செய்யலாம். ஸோ இது யாருனால உருவாக்கப்பட்டதுன்னா ஸ்டீஃபன் wolfram. சரிங்களா? இவர் ஸ்டீஃபன் wolframன்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரிச்சர்ட் ஃபெய்மேன்ற ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டோட ஸ்டூடெண்ட்டு. அது மட்டும் இது பெருசு கிடையாது. 1980s, ரைட்டிங்களா? வனிதா மணி வண்ணமோகினி அந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருந்த டைமே சிம்பாலிக் காம்புடேஷனல் இன்ஜினை ஃபஸ்ட்டு பில்டு பண்ணவர் இவர் தான். ஸோ இது வந்து ஸ்டீஃபன் wolfram பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஸோ ஸ்டீஃபன் wolfram இப்போ சமகாலத்தில் வாழக்கூடிய இவர் வந்து ஒரு புதுவிதமான ஒரு அறிவியலை கண்டுபிடிச்சிருக்காரு. சரிங்களா? என்னது ஃப்ரெண்டு போக மாட்டேங்குது. ஐயோ, இது அதுக்கு முன்னாடி பாசு கூட ஐயோ. ஸோ ரிச்சர்ட் ஃபெய்மன்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ரைட்டுங்களா? ரிச்சர்ட் ஃபெய்மன் வந்து ஃபெய்மன் இன்டெக்ரல் டெக்னிக்கு இந்த மாதிரி நிறையா சிம்பாலிக் டெக்னிக் மட்டும் இல்லாமல் குவாண்டம் எலக்ட்ரோடைனமிக்ஸோட ஃபாதர் இவர் தான். இவரோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸ்டீஃபன் wolfram. ஸோ ஸ்டீஃபன் wolfram என்ன செஞ்சுருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஒரு புதுவிதமான அறிவியல் அப்படின்ற ஒரு பேரடிமை உருவாக்கியிருக்காரு. ரைட்டுங்களா? புதுவிதமான அறிவியல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ கைண்ட் ஆஃப் சயின்ஸ். நார்மலாக வந்து இப்போ இன்ஜினியரிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிறையா மேத்தமெட்டிக்ஸ் படிப்பீங்க. சரிங்களா? நிறையா மேத்தமெட்டிக்ஸ் படிப்பீங்க. இதில் வந்து இன்றைக்கி இருக்கிற அந்த விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராபபிலிட்டி, இது மாதிரி எல்லாம் கால்குலஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிப்பீங்க. ரைட்டா? இப்போ என் கூட படித்ததில் 2 மெண்டல் மண்டைங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ இந்த மேக்ஸுன்றது நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே கிடையாது. காம்படிஷன், நம்மளோட காம்படிஷனல் யூனிவர்ஸ்னால் என்ன? இப்போ குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும்போது இதை எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னா மனிதனுடைய எல்லைகள் என்ன, அவனால் எது செய்ய முடியாதுன்றத தெளிவாக சொல்லணும். அப்போ ஒரு புதுவிதமான அறிவியல்ன்ற ஒரு கான்செப்டை ஸ்டீஃபன் wolfram உருவாக்குறாரு. ஸ்டீஃபன் wolframோட டெக்னிக்ஸ் வந்து எது வரைக்கும் போகுதுன்னா ஒரு புதுவிதமான அறிவியல்ன்றது பார்க்குறதுக்கு எல்லாம் வந்து இந்த QR கோடு மாதிரி ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேருக்கு இதை பார்த்தாலே தலைவலிக்கும். சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு QR கோடு மாதிரி ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருப்பார். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டியூரிங் ஆர்கிடெக்சரை வச்சு க்ரியேட் பண்ணுறது. இப்போ இது வந்து என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா மனிதனுடைய எல்லா வகையான எல்லைகளையும் அது சொல்லிடும். ஃபார் எக்ஸாம்பிள் மனிதனால் எது முடியாது, அதான் காம்படிஷனல் யூனிவர்ஸ். ரைட்டுங்களா? லாஜிக்குன்றது எது வரைக்கும் வேலை செய்யும், எதுக்கு மேலே வேலை செய்யாது, இந்த கடவுளோட கான்செப்ட் என்ன, அந்த விஷயங்களை வந்து இந்த விஷயங்கள் வந்து சொல்லிடும். ஸோ இதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா காம்படிஷனல் யூனிவர்ஸ்னு வாங்க. இதை பற்றி அவர் நிறைய இது கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன யூடியூப் சேனலாக இருந்தால் கூட நீங்கள் பேட்டி கொடுங்கன்னு சொன்னால் தாராளமாக வந்து பேட்டி கொடுப்பாரு. இந்தியாவிலே சின்ன சின்ன சேனல்ஸ் கொடுத்துருக்காரு. மற்றபடி ஸ்டீஃபன் wolframோட அவருடைய அந்த ஈடுபாடுன்றது அதிகம். சாதாரணமாக ஒரு 12 மணி நேரம் நின்று லெக்சர் கொடுப்பாரு. கோடிக்கணக்கான சொத்துக்கு உரிமையாளர்.
இவர் உருவாக்கின உல்ஃப்ரம் ஆல்ஃபான்றது சாட் ஜிபிடிக்கு நிகரானதுன்னு சில இடங்களில் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது இதை ராஸ்பெரி பை, ட்ரோன் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு. wolfram ஸோ ராஸ்பெரி பை இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்றது பார்ப்போம். இது சிம்பிளாக இருக்கும். இப்போ இதில் இன்ஸ்டால் பண்ணலைன்னா மேபி அதில் இருக்கிற ப்ராப்ளம் வந்து அதோட லைப்ரரிஸ் வந்து அப்டேட் ஆகாமல் இருக்கும். மற்றபடி இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இவர் ஸ்டீஃபன் wolfram இதை ஒரு நல்லெண்ணத்தோட எப்படி ராஸ்பெரி பை வந்து எல்லா ஏழை மாணவர்களுக்கும் ஒரு சின்ன கம்ப்யூட்டரை கைக்கு போகணும்னு நினச்சாங்களோ, இந்த மேத்தமெட்டிக்காவில் wolframன்ற லாங்குவேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் ஓப்பன் சோர்ஸ் ஆயிரும். இதில் மேத்தமெட்டிக்கா வந்து யாருனாலும் இங்கே இருக்கிறவங்களால வாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது இதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸு நிறையா இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே லைனில் கோடிங் பண்ணலாம். ஒரு எதுனாலும் உங்களுக்கு ஒரே லைனில் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான இருக்கும். அப்புறம் சிம்பாலிக் காம்படிஷன் இருக்கும், ரைட்டுங்களா? அதனால தான் மேத்தமெட்டிக்காவை நிறையா பேர் சொல்லுவாங்க. இப்போ இதில் இருக்கிற இந்த சூடோ ஆப்ட் கெட்டுன்றதை காப்பி பண்ணிக்கிங்க. இது வேலை செய்யலைன்னா ஒரே வழி இந்த ஓஎஸ்ஐயே மாற்றி ஆகணும். இப்போ இதில் என்ன செய்யணும்னா இதை அப்படியே இந்த கமாண்டை பேஸ்ட் பண்ணுங்கள். ஒரு சில நேரம் எடுக்காமல் போகும். ஓகே, பேஷ் கமாண்ட் நாட் ஃபவுண்ட். ஓகே, இன்றைக்குமே கெட்டுன்றது ஒரு காரணம். அப்டேட் கொடுங்க. அப்டேட் கொடுத்துட்டு இதை வந்து ஆப்ட் கெட்டுன்றதை ஆப்ட்னு மாற்றிடுங்க. இதில் ஸ்னாப்பு அது மாதிரி நிறையா பேக்கேஜஸ் இருக்கும். ஓகே, இதில் அப்கிரேடும் பண்ணலாம். இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ட் கெட்டுன்றது வேலை செய்யாட்டி ஸ்னாப்பில் கூட நீங்கள் போய் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த wolfram இன்ஜினை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இது மேத்தமெட்டிக்கா வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகணும். ஓகே, இப்போ இந்த டிபிகேஜி எரர்னு வருதுன்னா இதை நம்ம தப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ என்ன செய்யணும்னா இதை அப்படியே காப்பி பண்ணி இதை வந்து நம்ம சாட் ஜிபிடியில் ஒரு நிமிஷம் கேட்கணும். ஓகே, இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட ராஸ்பெரி பை 13.1 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? அப்போ கெட் இட் ராஸ்பெரி பை ஃபவுண்டேஷன் இதுக்கு போங்க. 13.31 நிறையா மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்லாம் ஒரே லைன் ஆஃப் கோடில் பண்ணலாம். வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இந்த இன்ஸ்டாலேஷன் ஸ்கிரிப்ட் அமுக்கிட்டிங்கன்னா இந்த 13.1 இன்ஸ்டாலேஷன் ஸ்கிரிப்ட் அமுக்கிட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த .sh வரும். ஓகேவா? லேட்டஸ்ட் வெர்ஷனே நீங்கள் பண்ணிக்கலாம். ராஸ்பெரி பைக்குனே இது உருவாக்குனது. சரிங்களா? இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற 3 கமாண்ட் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் எம்பி எவ்வளோன்றது பாருங்கள். எம்பி கவனிங்க. அதை வைங்க. ஓகே, இப்போ இது என்ன செய்யணும்னா இங்கேருந்து டெர்மினலை இங்கேருந்து ஓப்பன் பண்ணணும். போயிட்டு கவனிங்க, இங்கே போயிட்டு அந்த டவுன்லோட்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே போயிடணும். ரைட்டுங்களா? போயிட்டு இதில் எல்எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இருக்கிற எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். இதை எடுத்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ரீட் ரைட் பர்மிஷன் கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணணும். chmod -r777 கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு அமுக்குங்க. ஓகேவா? ரீட் ரைட் பர்மிஷன் கொடுத்தாச்சு. இப்போ இங்கே வந்துட்டு இதை ரன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ டவுன்லோடிங் wolfram இன்ஜின் வருது பார்த்தீங்களா? ரைட்டுங்களா? இப்போ அதோட அஃபிஷியல் பேஜுக்கே போய் நம்ம பண்ணோம். இது ரன் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட 600 MB வரும். நல்ல ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கான்னு பாருங்கள். இல்லாட்டி என்ன ஆகும்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? டவுன்லோட் ஆகட்டும். செகண்ட் பார்ட் நீங்கள். ஸோ wolfram வந்து இப்படி டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. அன்கன்ஃபர்ம்டாக ஒரு டெம்பரரி ஃபைல் கிரியேட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸில் இத்தனை MB 17.5 வருதுங்களா? இது டவுன்லோட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? நல்ல ஒய்ஃபை கனெக்ஷன்றது வேணும். சரிங்களா? டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இதில் ஒய்ஃபை கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து இதுதான் எங்களுக்கு லெசனு.
ஸோ இந்த மேத்தமெட்டிக்கா அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து இங்கே தமிழ் யூடியூப் சேனல்லே ரொம்ப புதுசாக இருக்கும். இதை நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதை வந்து நம்மளுடைய ப்ளூ பிரெயின் ரோபோட்டிக்ஸில் நாங்கள் இது வந்து நிறையா எடுக்கிறோம். இது எங்கள் மேடம்களோட ரெக்கமெண்டேஷனில் தான் எடுக்கிறோம். இது வந்து ஸ்பெஷலி இந்த சாஃப்ட்வேர் வந்து பில்ட் ஃபார் தி சயின்டிஸ்ட் பை த சயின்டிஸ்ட். சரிங்களா? அதுக்குன்னு எல்லோரும் சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லலை. இப்போ சப்போஸ் சினிமாவில் இருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு தொழில் இருந்தாலும் ஏஐயோட வருகைக்கு அப்புறம் கோடிங்கிறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இப்போ நிறையா பேர் கேட்பீங்க, எப்படி சார் இந்த மாதிரி கோடிங்னா ஈஸியாக பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயத்தை ஈஸியாக செய்கிறதுக்கு எப்படின்னா, இப்போ ஸ்டீஃபன் உல்ஃப்ரம்ன்றவர் என்றைக்குமே வந்து ஒருத்தன் கஷ்டப்படணுன்றதை என்றைக்குமே நம்ப மாட்டார். ஒரு விஷயத்தை சுலபமாக செய்கிறதுக்கு ஒரு வழி இருந்துச்சுன்னா அதை நம்ம கட்டாயம் ஃபாலோ பண்ணலாம். ஏன் கஷ்டப்படுறோம், எதுக்கு கஷ்டப்படுறோம்னு தெரியாமலே கஷ்டப்படக்கூடாது. ஸோ ஸ்டீஃபன் உல்ஃப்ரமோட ஃபிலாசபி தான் வெறும் 470 ஃபங்க்ஷனை வச்சு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவார். அதனால தான் ரிச்சர்ட் ஃபெய்மேன் அவரை பற்றி சொன்னார். ரிச்சர்ட் ஃபெய்மேன்றது ஐன்ஸ்டீன் இவங்களுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு சயின்டிஸ்ட்டு. ஸ்டீஃபன் உல்ஃப்ரம் ஒரு தடவை அவரை விட்டு போகும்போது சொல்கிறாரு, இவர் என்னை விட்டு போனார்னா, வெளியே போனார்னா அவரை பொறுத்த மட்டும் எல்லாருமே முட்டாள்கள். அங்கே போய் அவரால் 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது. அதே மாதிரி ஸ்டீஃபன் உல்ஃப்ரம் ரொம்ப கஷ்டப்பட்டது 1980s இதை ஒரு கமர்ஷியல் சாஃப்ட்வேராக உருவாக்குறாரு. இன்றைக்கி இந்த சாஃப்ட்வேரை நிறையா ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அட்வான்ஸான மேத்தமெட்டிக்ஸு, தியரம் ப்ரூவிங்கு இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங்லாம் இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த மட்டும் பைத்தானில் இவ்வளவு இன்ஸ்டால் பண்ணுறீங்களா, ஓப்பன் சிவி அது இதுன்ட்டு இதில் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. காசு இருந்தால் பிளாக் செயின் கூட இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்யூச்சரில் உல்ஃப்ரம் வந்து இதை மக்களுக்கு இலவசமாக கொடுத்துட்டு போயிடுவார் ஸ்டீஃபன் உல்ஃப்ரம். ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான லாங்குவேஜ். இதில் யோலோ கூட பண்ணியிருக்காங்க, ஆப்ஜெக்ட் எக்ஷன் கூட பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து இங்கே இருக்கிற இந்த ஐடி பீப்புள்னால் சும்மா இந்த லோக்கல் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இதை பற்றிலாம் தெரியாமல் இருப்பாங்க. அப்போ எங்கள் மேமே சொன்னாங்க, இதை வந்து நம்ம கட்டாயம் எடுக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சாக இருக்கணும்னாங்க. ஆமாம் மேடம், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்களும் வந்து இதை பற்றி நல்லா அவங்க நிறைய அனலைஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு தெரியும். இப்போ மதுரையில் இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சாக இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் திரும்ப எரர் வந்துருச்சு. ஸோ இதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறோம். டிபிகேஜின்றது அந்த பேக்கேஜ் தான், டெபியன் பேக்கேஜ். பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணுங்கள். இப்போ திரும்ப இந்த டெபியன் பேக்கேஜ் ரன் பண்ணும்போது இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். அன்கன்ஃபார்ம் டவுன்லோடு ஒரு சின்ன ப்ராக்ரஸ் காட்டுது. ரைட்டுங்களா? இப்போ கான்ஃபிகர் ஏ போட்டு விட்டு ரைட்டுங்களா? ஏன் இதை கொடுக்குறோம்னா ஃபஸ்ட்டு இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரிஞ்சுக்குங்க. ரைட்டுங்களா? இப்போ கரெக்டாக இன்ஸ்டால் ஆகுது பாருங்கள் உல்ஃப்ரம் இன்ஜினு. இப்போ இந்த பேக்கேஜ் வந்து இந்த இதுக்கு மட்டும் ஸ்டீஃபன் உல்ஃப்ரம் ஃப்ரீயாக கொடுக்குறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கட்டும், பாவம். உலகம் முழுக்க இருக்கிறவங்க வந்து ராஸ்பெரி பையை உருவாக்குறதுக்குரிய காரணமே ஏழை மாணவர்கள் வந்து ஒரு சின்ன கிரெடிட் கார்டு சைஸ் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணணும். அப்போ ஸ்டீஃபன் உல்ஃப்ரம் அவர் மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் மற்றும் மிகப்பெரிய கோடீஸ்வரன். சின்ன பிள்ளைங்க வந்து இதை வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும், அவங்க நல்லபடியாக படிக்கணுன்றதுக்காண்டி இந்த சாஃப்ட்வேரை கொடுக்குறாரு. மற்றபடி இது ரொம்ப காஸ்ட்லி. இந்த மாதிரி ஒரு விண்டோஸ் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணோம், மேக் ஆப்பிள்லாம் இன்ஸ்டால் பண்ணோம்னா ரொம்ப காஸ்ட்லி. ரைட்டுங்களா? குழந்தைங்க வந்து உல்ஃப்ரம்ன்ற லாங்குவேஜ் இன்னும் கொஞ்சம் நாளில் ஃப்ரீ ஆயிரும். இதில் பெஸ்ட்டு பார்ட் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லைப்ரரி தேவையில்லை, எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இன்பில்ட்டாக இருக்கும். ஆர்டினோவில் இருந்து எல்லாமே செய்யலாம். ரொம்ப அட்வான்ஸான ரிசர்ச் கூட செய்யலாம். 1 GB கிட்ட வருது. இந்த டெபியன் பேக்கேஜை கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணி எடுக்கும். .debன்னு வருதுல. இப்போ தம்பி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இதில் அழகாக சூடோன்ற விஷயத்த அவரே வீட்டில் உட்காந்து கான்ஃபிகர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் அதுக்கு அவங்க டுட்டோரியல் எடுப்பார். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி இது வந்து ஆர்க் ஃப்ளேவர்லேயும் வரும் ராஸ்பெரி பை. ஆனால் டெப்புன்றது மேக்ஸிமம் டெபியன் ஃப்ளேவர் தான். இதில் உபுண்டுவோட பேக்கேஜஸ் வந்து ஈஸியாக இதாகும். ஏன் இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம்னா, நாங்கள் இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்தாலுமே உங்களால் இந்த சாஃப்ட்வேரை ஃபுல்லாக கற்றுக்க முடியாது. நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்தால் மட்டும்தான் இதில் இருக்க ஃபுல் ஃபீச்சர்ஸ் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். சரிங்களா? கொஸ்டின் கேட்குறாரு சார். இப்போ நான் பென்ட்ரைவில் ஓஎஸ் எடுத்து வச்சுருக்கேன், யுபன்டு மாதிரி. இப்போ இந்த இப்போ ராஸ்பெரி பையில் எஸ்டி கார்டு இல்லாமல் யூஎஸ்பி அந்த பூட்டபிள் யூஎஸ்பியை உள்ளே இன்சர்ட் பண்ணால் எனக்கு அந்த ஓஎஸ் ரன் ஆகுமா? ஓகே, இவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, இப்போ இதில் வந்து நாங்கள் எஸ்டி கார்டு போட்டு ரன் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் தட்டினா பவர் இதாயிரும். பின்னாடி எஸ்டி கார்டு இருக்குது. இது வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி. அப்படி போட்டு ரன் பண்ணும்போது லைவ் ஓஎஸ்ன்னு ஒன்று இருக்குது. லைவ் ஓஎஸ், பூட்டபிள் ஓஎஸ், அதுக்கப்புறம் பென்ட்ரைவே ஹார்ட் டிஸ்காக மாற்றி யூஸ் பண்ணுறது. இது வந்து பென்ட்ரைவில் சின்ன ஸ்பேஸாக இருந்தாலும் இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்கை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை யாருனாலே ஹேக் பண்ண முடியாது. நீங்கள் வச்சிருக்க ஃபைல்ஸை யாரும் திருட முடியாது.
அதான் அவர் கேட்குறாரு. இது பண்ண முடியும் தம்பி, இது எப்படின்றத நான் ஒரு நாள் டெமோ கொடுக்குறேன். லைவ் ஓஎஸ்னால் என்ன, எப்படி பண்ணணும், உங்களோட ரகசியங்களை நீங்கள் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத பார்ப்போம். இது 1.5 GB வரதுனால வெயிட் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட முடிய போகுது ரைட்டுங்களா. ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு கேள்வி இருக்கிறாரு. இப்போ இந்த விஜிஐ கேபிளை பிடிக்கிட்டோம்னா இதை, ஏன்னா இந்த மானிட்டர் தான், டிஸ்பிளே யூனிட் தான், அது பிடிக்கிட்டோம்னா கூட இது ஆனில் இருந்துச்சுன்னா அதோட ப்ராக்ரஸ் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த தம்பி கேட்குறாரு, ராஸ்பெரி பையில் ரேம் இருக்குமா சார் இருக்குமான்ட்டு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு ராஸ்பெரி பையை பொறுத்த மட்டும் இன்றைக்கி நீங்கள் வந்து யூடியூப்பில் ஒரு 1 மில்லியன் வியூஸ் வாங்கணும்னா ஒன்று செய்யுங்க. ராஸ்பெரி பையில் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 மில்லியன் வியூஸ் இல்லை, உங்களுக்கு உலகம் முழுக்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிறது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர், இதில் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை இணைச்சிட்டு நீங்கள் கேட்கலாம் எப்படா லூசுப்பல் இதில் வந்து நம்ம கிராஃபிக்ஸ் கார்டை இணைக்க முடியும்னா, உலகம் முழுக்க இது ஆம் ஆர்கிடெக்சருக்கு இந்த கிராஃபிக்ஸ் கார்டை மேட்ச் பண்ணும். ஏன்னா இப்போ இதில் இன்டெல் இருக்கா, ஏஎம்டி இருக்கிறதுலையும் நீங்கள் NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு போடலாம், அப்போ இதுலேயும் நீங்கள் போடலாம். இதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் யூடியூபோட மிகப்பெரிய சென்சேஷனாக நீங்கள் மாறிடுவீங்க. ஏற்கனவே ஃபாரின் சேனல்ஸில் இதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ராஸ்பெரி பை 5ல் 64 பிட்டு 16 GB ரேம் வரப்போகுது. கன்வென்ஷனல் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடும். ஏஐ இந்த மாதிரி விஷயங்களுக்கு ராஸ்பெரி பை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிற அந்த அவுட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த 6 வோல்ட் அவுட், இதை வச்சு ட்ரோன் கூட செய்யலாம். அது மாதிரி நிறையா இருக்கும். மேத்தமெட்டிக்காலேயே ட்ரோன் கண்ட்ரோல்லாம் இருக்குது. ஒரு வெறும் 15 லைன்ஸ் ஆஃப் கோட்லேயே முடியும். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி கோடிங்கிறது ரொம்ப கஷ்டமான கான்செப்ட் கிடையாது. இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பந்தா குரூப் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க வந்து இதை ரொம்ப கஷ்டமாக காட்டுறாங்க. பட் ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸில் கோடிங்கை சொல்லித்தர விதம் ஒரு சிம்பாலிக் மேத்தமெட்டிக்ஸ் சாஃப்ட்வேர்லேருந்து கோடிங்கை சொல்லி கொடுத்து பிளாக் செயின் வரையும் கூட்டிகிட்டு போவாங்க. காசு இருக்கிறவங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ணலான்னு இருந்துச்சு. இப்போ இதை ஃப்ரீயாக கொடுத்ததுனால யாருனாலும் யூஸ் பண்ணலாம். அருமையான கேள்வி சார். இதுலேருந்து நான் இன்னொரு வெர்ஷனுக்கு போகிறேன் சார், என் ஃபைலெல்லாம் டெலிட் ஆகக்கூடாதுன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு உபுண்டு இந்த மாதிரி ஆர்க் லினக்ஸ்க்குலாம் போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அதிலே கொடுப்பான், டோன்ட் டெலிட் ஃபைல்ஸ் எரேஸ் ஃபைல்ஸ்ன்ட்டு. அது செட்டப்லேயே வரும். அப்கிரேட் பண்ணிங்கன்னா அது அடுத்த வருஷனுக்கு இதில் அப்கிரேட் வந்து கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு ராஸ்பெரி பை வெர்ஷனுக்கு அப்கிரேட் ஆகிடும். சரிங்களா. இப்போ இருக்கிற வரைக்கும் ராஸ்பெரி பை இந்த 4 GB போர்டில் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் ஆனால் ஃபியூச்சரில் இதில் கிராஃபிக்ஸ் கார்டுனா இணைச்சிட்டாங்கன்னா பயங்கர ஸ்பீடாக போயிடும். இந்த மாதிரி தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, கொஞ்சம் 8 GB தான் தம்பி போட்டிருக்காரு, அதை கடைசியாக தான் சொல்கிறாரு. இல்லை, அதனால் ஓடுற வரைக்கும் ஓடட்டும், இது இன்ஸ்டால் ஆயிரும் கிட்டத்தட்ட. இந்த மெயினான இந்த 3 விஷயங்கள், இந்த கான்ஃபிகர் பண்ணுறது எப்படி எல்லாத்தையும் இந்த இதில் சொல்லியிருப்பேன். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், wolfram மேத்தமெட்டிக்காவை இதில் ரன் பண்ணலாம். சரிங்களா. ப்ரோக்ராமிங்கில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். நன்றி, வணக்கம். டவுன்லோடிங்க. ஐயோ என்னமோ ஓடுது, திரும்பி டவுன்லோட் ஆகிட்டு இருக்கா. இது வெளியே எங்கே போனேன், அதுவாக போயிடுச்சு. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு.